Good evening, all. Today I'm going to teach about paging an interview. First, what is an interview? Interview என்னன்னா உங்களை ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றதுக்கு உங்களோட பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு பேர் தான் இன்டர்வியூ. ஓகேயா? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனா என்னன்னா உங்களை ஹையர் பண்றதுக்கான லாஸ்ட் ப்ராசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தான் இன்டர்வியூ. அவங்க அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, it offers both you and the employer opportunity to meet one another, exchange information and come to tentative conclusion about working together. அதாவது நீங்களும் அவங்களும் மீட் பண்றதுக்கு பிளஸ் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு. அவங்க உங்களை கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அவங்க உங்களை பத்தின ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க, வெதர் உங்களை அவங்க செலக்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்டர்வியூ. ஓகேவா? இந்த இன்டர்வியூல நீங்க இது வந்து உங்களோட ஃபியூச்சர். ஸோ உங்க பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். பர்சனாலிட்டினா நீட்டா ட்ரெஸ் பண்றது, பிளஸ் உங்களோட ஹேர் ஸ்டைல், ஷூஸ் போடணும், நெயில்ஸ் கட் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் உங்க பர்சனாலிட்டி. பிளஸ் யுவர் பிஹேவியர், உங்களோட பிஹேவியர் எப்பயும் நீட்டா இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும் இன்டர்வியூ எடுக்கிறவங்கள. பிளஸ் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட், interview is a two-way process. The prospective employer evaluates you, you evaluate the prospective employer. அதாவது prospective employer உங்களை evaluate பண்ணுவாங்க. அதாவது உங்களை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு நாலேஜ், அந்த டிபார்ட்மெண்ட் பற்றின நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், யூ எவாலுவேட் த prospective employer. இது உங்களை கேட்குறாங்க இல்லைங்களா, அதில் நீங்க அவங்க எப்படிங்கிறத நீங்களும் எவாலுவேட் பண்ணலாம். Next, remember there is no ideal way of facing an interview. Interview பண்றதுக்கு இதுதான் ஒரு ஐடியல் வேன்னு எதுவும் கிடையாது. You have to develop your own style. உங்களுக்கான ஸ்டைல்ல நீங்க தான் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். You have to project yourself in a positive and enthusiastic manner. உங்களை நீங்க தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா என்னது? பிரதிபலிக்கிறது. உங்களை நீங்க பாசிட்டிவா அவங்களுக்கு காட்டணும். உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இன்டர்வியூல நீங்க சொல்லக்கூடாது. The prospective employer will be evaluating you. உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க, அதாவது உங்களை மதிப்பிடுவாங்க. எப்படின்னா உங்க ஆட்டிடியூட்னா அணுகுமுறை. ஒருத்தவங்களை எப்படி நீங்க அணுகுறீங்க. அதாவது இப்போ சப்போஸ் இஃப் யூ ஆர் என்டரிங் இன்டு த இன்டர்வியூவர் ரூம் லைக் தட், ஓகே, நீங்க உள்ள வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்கணும். மே கம் இன் சார் அப்படின்னு கேட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ள போகணும். அந்த எக்ஸ்கியூஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்க பயப்படக்கூடாது, தெளிவா இருக்கணும். மே கம் இன் சார் அப்படின்னு போல்டா கேட்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட், அப்பியரன்ஸ். உங்களோட அப்பியரன்ஸ்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங், ஹேர் கட், அது மாதிரி இதெல்லாம் அப்பியரன்ஸ். பர்சனாலிட்டினா ஒருத்தரோட ஆளுமை. போல்டா இருக்கணும், பயப்படக்கூடாது, உங்களோட நர்வஸ்னஸ் எல்லாம் அங்கே காட்டக்கூடாது. நெக்ஸ்ட், கான்ஃபிடன்ஸ்னா தன்னம்பிக்கை. உங்களை பத்தி உங்களை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணணும், பயந்துட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை போல்டா சொல்லலாம். தெரியலன்னா தெரியாத ஆன்சருக்கு சாரி சார் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், நாலேஜ் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூல கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க முதல் ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேவா? உங்களோட ப்ளஸ் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நாலேஜ் அபவுட் த கம்பெனி. எந்த கம்பெனிக்கு நீங்க
இன்டர்வியூ போறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் வெல்டர் டிபார்ட்மெண்ட்ல வெல்டர் கம்பெனிக்கு எதுனா போறீங்கன்னா அந்த கம்பெனியோட பேரு, அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து மேக் பண்றாங்க, அதுல எவ்வளோ எம்ப்ளாயிஸ் மேக்ஸிமம் இருக்கிறாங்க, பிளஸ் அவங்களுக்கு காம்படிட்டர்ஸ்னா அவங்களுக்கு பக்கத்துல வேற எதுனா அந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் இருக்காங்களாங்கிறதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ், எல்லா இன்டர்வியூலையும் அதெல்லாம் கேட்பாங்க. சூட்டபிலிட்டி ஃபார் த ஜாப், அந்த ஜாப்க்கு நீங்க சூட்டபிளான பர்சனாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க தான் கரெக்டா போகணும். நீங்க வந்து ஆன்சர் பண்றதுல தான் நீங்க அந்த ஜாப்க்கு சூட்டபிளா இல்லையாங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. பேசிக் எபிலிட்டி டு டூ த ஜாப், உங்களுக்கு பேசிக்கான ஒரு எபிலிட்டி அந்த ஜாப்ல பண்ண முடியுமாங்கிறத கூட அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1-to-1 இன்டர்வியூ. Here all the some of the students are in Tamil Nadu, so they doesn't know English like, okay, so I need to teach in Tamil and okay, I try to talk in English also. Okay, first one is 1-to-1 interview. 1-to-1 இன்டர்வியூனா என்னன்னா, அதாவது ஒரு பர்சன் பிளஸ் இன்டர்வியூர் ஒருத்தர் இருப்பாங்க, பிளஸ் நீங்க இருப்பீங்க. அவங்க 2 பேருக்குள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், அதாவது சில கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிட்டா அது வந்து 1-to-1 இன்டர்வியூ. டெலிஃபோனிக் இன்டர்வியூனா உங்களுக்கு டெலிஃபோன் மூலமா கால்ஸ் வந்து அது மூலமா உங்களை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில இருந்து உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவாங்க. பிளஸ் நீங்க உங்களுக்கு அந்த ஜாப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே டெலிஃபோன் மூலமா நடக்கிறது தான் டெலிஃபோனிக் இன்டர்வியூ. ஸ்க்ரீனிங் இன்டர்வியூனா சேம் இது வந்து ஸ்க்ரீனிங் இன்டர்வியூஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு தான் ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ நடக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸு மேக்ஸிமம் டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஒர்க் தியரி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க, அதில் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்ததா, அந்த ப்ராப்ளமை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே இருந்தது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, உங்களோட சேலரி ரெக்யர்மெண்ட்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ. வீடியோ கான்ஃபரன்ஸ்னா லைக் தட், இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இது மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ நடக்கும். நெக்ஸ்ட் பிஹேவியரல் இன்டர்வியூ. சேம் பிஹேவியரல் இன்டர்வியூ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இருக்கீங்களா, இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது அங்கே தான் உங்களுக்கு பிஹேவியரல் இன்டர்வியூ இருக்கும். இந்த பிஹேவியரல் இன்டர்வியூ அப்படின்னா மேபி நான் ஸ்க்ரீனிங்க்கு சொன்னேன் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் வரும். ஒரு ஒரு சுச்சுவேஷன், ஒரு ட்ரபிளான சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை ஆஸ் அ சூப்பர்வைசர் ஆஸ் அ டெக்னீஷியனாக நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க, அதை ஹேண்டில் பண்ணி அந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்கிறது தான் பிஹேவியரல் இன்டர்வியூ. ஓகே, சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் உங்களை ஒரு சில இடத்துல ஜாப் வந்து ஹேண்டில் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போது அந்த சுச்சுவேஷன்ஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. உங்களுக்கு எதனா எபிலிட்டி இருந்தால் தானே அவங்க எடுப்பாங்க. ஸோ இது வந்து பிஹேவியரல் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் குரூப் ஆர் பேனல் இன்டர்வியூ. குரூப்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை ஒன்றா உட்கார வச்சு அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்டு அவங்கள இருந்து செலக்ட் பண்ணி இருக்கிறது குரூப் ஆர் பேனல் இன்டர்வியூ. ஃபாலோ அப் இன்டர்வியூனா உங்களை ஆக்சுவலி இன்டர்வியூ உங்களுக்கு வந்து முடிஞ்சிட்டோம், உங்களை வந்து ஃபாலோ அப் பண்ண சொல்லுவாங்க. இந்த பர்சனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, இந்த பர்சனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபாலோ அப் இன்டர்வியூ. ஓகேவா. அப்போ 7 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ.
ஒன்று வந்து ஒன் டு ஒன் இன்டர்வியூனா ஒருத்தர் பார்த்து இன்டர்வியூ, அதாவது உங்களை அவங்க கொஸ்டின் கேட்கறது. நெக்ஸ்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூ, ஃபோன் மூலமா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ மேபி உங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் இல்லை, அதனால லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அது ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூனா இல்லை வீடியோ மூலமா, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இது மாதிரி உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா உள்ள இன்டர்வியூ பண்ணுவாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபாரின்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து உங்களை டேரக்டா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதுதான் வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் பிஹேவியரல் இன்டர்வியூ உங்களை பாஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த பிஹேவியரல் இன்டர்வியூ பிளஸ் ஸ்கிரீனிங் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குரூப் ஆர் பேனல் இன்டர்வியூ. குரூப் ஆர் பேனல் இன்டர்வியூல சேம் அதே மாதிரி தான், குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் உட்கார வச்சு நிறைய பேர் உட்கார வச்சு இதில் இன்டர்வியூ பண்ணுறது. ஃபாலோ அப் இன்டர்வியூ வந்து ஒருத்தவங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். மேபி இதை வந்து இப்போ இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் 1 இயர் ட்ரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க. ஸோ யூ ஷுட் attend the class very attentively. Okay. நீங்க எப்படி அதை மறக்கக்கூடாது. never forget that failing to prepare is preparing to fail. அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ண மறந்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா. failing to prepare is preparing to fail. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். நீங்க எப்போ இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நாள் எதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனியோட வெப்சைட்க்கு போங்க. இப்போ எந்த கம்பெனிக்கு நீங்க நாளைக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, இன்கேஸ் நீங்க நாளைக்கு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறீங்க. ஸோ அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் உங்க அந்த கம்பெனியை கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன வந்து ப்ராடக்ட் அவங்க வந்து டெலிவர் பண்றாங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ்னா அவங்க கூட இன்னும் எத்தனை கம்பெனிஸ்லாம் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கம்பெனி எந்த வருஷம் தொடங்கினாங்க, அதை யார் மேனேஜ் பண்றது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த வருஷம், இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஒரு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் ரெஃபரன்சஸ் டு யூஸ் தேர் நேம்ஸ். உங்களை இப்போ ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த கம்பெனில வேலை இருக்குடா, இது வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கோங்க. ரெஃபரன்ஸ்க்கு நான் உங்க பேரை இதுல யூஸ் பண்ணிக்கலாமா, ரெஃபர்டு பை அப்படின்னு உங்க ரெஸ்யூம்க்கு மேல அவங்களோட பேர் போட்டீங்கன்னா உங்களை வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த இன்டர்வியூவர், ஏன்னா இங்க ஏற்கனவே ஒருத்தவங்க இவங்க மூலமா தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஹெச்ஆருக்கு தெரிய வரும். அதுக்காக அவங்க பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா நீங்க அவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும். இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். யாராவது உங்களை ரெஃபர் பண்றாங்கன்னா ஸோ யூ கேன் ஈஸிலி கெட் த ஜாப். உங்களால் ஈஸியா ஜாப் கெட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா. ப்ரிப்பேர் ஆன்சர் டு த மோஸ்ட் காமன் இன்டர்வியூ கொஸ்டின். மோஸ்ட் காமனா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அது பின்னாடி டாபிக்ஸ்ல வருது, அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அப்பதான் உங்களால இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும். நீங்க இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் ரெடி பண்ணணும்னா, கம்பெனி வெப்சைட்க்கு போகணும். அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன ப்ராடக்டை வந்து டெலிவர் பண்றாங்க, ப்ளஸ் அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாராவது, எந்த வருஷம், இது யார் மேனேஜ் பண்றா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கெட் பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் ரெஃபரன்சஸ் டு யூஸ் தேர் நேம். உங்களை ரெஃபர் பண்றவங்களோட பேரை உங்க ரெஸ்யூம்ல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாமாங்கிறத நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆன்சர் டு த மோஸ்ட் காமன் இன்டர்வியூ கொஸ்டின். காமனா இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின்ஸை நீங்க ப்ரிப்பேர்டா போய்க்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஃப்ரீக்வெண்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க. இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் ஐம் டெல்லிங்,
ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் 1 இயர் ட்ரேட், அதாவது செகண்ட் இயர் ட்ரேட் ப்ளஸ் 1 இயர் ட்ரேட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ தட் ஐ கேன் சூஸ் திஸ் டாபிக். உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு அப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு போக போகிறீங்க. இது வந்து உங்கள் கெரியர். ஸோ ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இதில் லிங்க் ஆகலைன்னா அவங்களையும் லிங்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ப்ளஸ் யுவர் ஃபியூச்சர். திஸ் இஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே. Tell me something about yourself. உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் உங்க பேரு சொல்லணும். நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க, பிளஸ் உங்களோட என்ன நீங்க கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் முடிச்சீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி கேட்டா அதுக்கப்புறம் போகணும். சரிங்களா? நெக்ஸ்ட், what do you know about this company? இந்த கம்பெனியை பத்தி நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, இந்த கம்பெனியை பத்தி நீங்க முன்னாடி இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ணி இருந்தால்தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், why do you want to work for this company? எதனால நீங்க இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், what are your strength and weakness? நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எல்லா கிளாஸ்லயுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எழுத சொல்லியிருக்கோம். எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதே போலதான் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அவங்க கேட்கும்போது காமெடியால சொல்லக்கூடாது. இட் ஷுட் பி பாசிட்டிவ். ஓகே. Where do you see yourself 5 years from now? இதுல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க இருப்பீங்க அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லா இன்டர்வியூலுமே மேக்ஸிமம் கேட்பாங்க. What has been your most significant achievement? இது வரைக்கும் நீங்க உங்க லைஃப்ல என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. What is your salary expectation? நீங்க salary எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்க கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நீங்க salary எவ்வளோ கொடுப்பீங்கன்னு இது இன்டர்வியூவோ தான் உங்களை கேட்கணும். நீங்க சார் நீங்க இன்கேஸ் உங்களை ரெக்ரூட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து சார் எவ்வளோ salary அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அவங்களே உங்க salary எவ்வளோ எல்லாமே இஎஸ்ஐ பிஎஃப் எவ்வளோ வரும் எல்லாமே அவங்களே சொல்றாங்க. ஓகேவா? ஆர் யூ willing to relocate? அதாவது இப்போ நீங்க இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் ரிமோட் ஏரியா, அதாவது வில்லேஜ் சைட்ல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஜாப் வந்து சென்னை, பெங்களூர் அது மாதிரி எதுனா கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து இடத்த விட்டு அங்க போய் தங்குறதுக்கு நீங்க வந்து ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஆர் யூ willing to relocate? What has been your greatest crisis and how did you solve it? நீங்க பெருசா வேற எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருந்தா அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. How has a colleague prepared for his career? உங்களோட கொலீக் அவங்களோட கெரியருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. நெக்ஸ்ட், what was the last book you read? நீங்க கடைசியா படிச்ச புக் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி கேட்டாங்கன்னா நீங்க படிச்ச புக்கு சொல்லுங்க. படிக்கலைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க படிச்ச புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. நீங்க படிச்ச புக்கோட பேர் என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட், அந்த ஆதரோட பேர் கேட்பாங்க. ஆத்தரோட ஹிஸ்டரி கேட்பாங்க. அதாவது ஆத்தர் எந்த வருஷம் பிறந்தாரு அப்படிங்கிறத கேட்கலாம். தென் அந்த நீங்க படிச்ச புக்கோட ஸ்டோரி கேட்பாங்க. ஸோ நீங்க படிச்சீங்கன்னா படிச்சீங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுல இருந்து உங்களை நிறைய கேள்விகள் கேட்க சான்சஸ் இருக்கு. Why do you think we should hire for this job? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதனால நாங்க உங்களை இங்க ஹையர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், which person has had the greatest influence on you? Why? உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாரு, எதனால? அது ஒரு சிலர் வந்து அப்துல் கலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. நெக்ஸ்ட், வாட் ஹாவ் யூ டன் த ஷூஸ் இனிஷியேட்டிவ்? நீங்க எதை வந்து முயற்சி எடுத்து நடத்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் தி சிச்சுவேஷன் when the irritates customer and how you handle it. இப்போ சம்திங் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஏதாவது ஒரு கடையிலயோ எங்கேயோ வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்கள எப்படி கேட்பாங்கன்னா,
நீங்க வந்து ஒரு இரிட்டேட்டான கஸ்டமர் வந்து வந்திருப்பாங்க. அந்த கஸ்டமரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தது? அவங்க எப்படி பார்த்தாங்க? அந்த எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க? அப்படிங்கிறத கேட்பாங்க. நெக்ஸ்ட், வாட் மோட்டிவேட்ஸ் யூ? எது உங்களை ஊக்கப்படுத்துது அப்படின்னு கேட்பாங்க. ஹவ் டு யூ ஒர்க் அண்டர் ப்ரெஷர்? ப்ரெஷர்னா இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஐ மீன் நிறைய ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்ல எப்படி நீங்க வேலை செய்வீங்க? ஆக்சுவலி சம் பீப்புள்ஸ் ஹேவ் ப்ரெஷர் இன், அவங்க வீட்லேயும் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அது எப்படி நீங்க வந்து மேனிப்புலேட், ஐ மீன் எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, why did you leave or leaving your last company? This is for experienced person. Okay, பழைய கம்பெனில இருந்து எதுக்காக நீங்க வெளியில வந்தீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. இது இது ரெண்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களை மோஸ்ட் காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களை இன்டர்வியூல கேட்பாங்க. மேபி பை சான்சஸ் இருக்கு, மேபி ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். மேபி பேஸ்ட் ஆன் த ஹெச்ஆர். ஓகே, அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நம்மளால வந்து சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஓகே, இப்படிலாம் மேபி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். பட் நாட் அன் அக்யூரேட் கொஸ்டின். ஹெச்ஆர் வந்து எப்படிதான் உங்களை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? நீங்க தான் உங்க இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூ இப்படிதான் இருக்கும்னு இது வரைக்கும் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் இல்லை. அவங்க எப்படி கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, ஹவ் யூ ஹேண்டில், நீங்க எப்படி உங்க ஃபியூச்சருக்காக நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ தட் இஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் பிஃபோர் த இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு முன்னாடி எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறது. பி ஷூர் யூ நோ த டைம், date and the location of the interview and the name of the interviewer. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த இடத்துக்கு டைம், எந்த டைமுக்கு போகணும், என்ன டேட்க்கு போகணும், என்ன லொகேஷனுக்கு இன்டர்வியூக்கு போகணுங்கிறத ப்ரிப்பேர்டா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இப்போ சென்னைனா ரிமோட் ஏரியாவில் இருக்க பர்சன்களுக்கு சென்னை வந்து ஆல்மோஸ்ட் நாட் ஃபெமிலியராக இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்க முன்னாடியே போய் இந்த இந்த இடம் தான், இந்த லொக்கேஷன் தான் அப்படின்ட்டு பார்த்துட்டு அங்கேயே கூட ஸ்டே பண்ணி அடுத்த நாள் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இது ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஏன்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து போகிறோம்னா நம்ம லேட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போ நம்ம கரெக்டான டைம்க்கு இன்டர்வியூ போகிறோம், ஜஸ்ட் பிஃபோர் 10 minutes பிஃபோர் கூட போங்க, நோ ப்ராப்ளம். ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் கூட போங்க, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் லேட்டாக மட்டும் போயிட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட், check out how you will get to the location and then you need to set up to be there on time. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் சேம். முன்னாடியே அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகணும். நெக்ஸ்ட், have what you are going to wear and ready in advance. நீங்கள் இன்டர்வியூக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே எடுத்து நீட்டாக அயர்ன் பண்ணி வித் ஷூ அதெல்லாம் நீட்டாக எல்லாத்தையும் முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இன்டர்வியூ அன்னைக்கு அதை காணும் இதை காணும் அப்படின்னா தேடி வச்சுக்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் யோர் லைஃப். ஓகே, இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப நீட்டாக போகணும். பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டகின் பண்ணி நீட்டாக ஷூ போட்டுட்டு நெயில் எல்லாம் இருக்கக்கூடாது. நெயில் கட் பண்ணி ஹேர் கட் பண்ணி நீட்டாக தலைவாடிட்டு, இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணுறாங்க கொஞ்சம் ஒன் சைடு எல்லாம், அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக போகணும். உங்களோட யோர் பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ஷன் இஸ் ட்ரெஸ்ஸிங். உங்கள் பர்சனாலிட்டியோட பிரதிபலிப்பு தான் ட்ரெஸ்ஸிங். ஓகேவா? நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட பர்சனாலிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ யூ ஷுட் ட்ரெஸ் நீட்லி. Do not go to the interview laden down with either psychological or physical baggage.
அதாவது மென்டலி டிப்ரெஸ்ட், நீங்க வேற டென்ஷன் இருக்கும் அந்த டைம்ல இன்டர்வியூ போறது, அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. ஓகே. கேரி மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் யுவர் அப்டேட்டட் ரெஸ்யூம் அண்ட் நோட் பேட் அண்ட் பென். உங்களோட ரெஸ்யூமை நிறைய காப்பீஸ் எடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வேற வேற எதுனா கம்பெனிஸ் இருக்கலாம், அங்கே கொடுக்கலாம், மேபி அங்கேயே கேட்கலாம் உங்களோட நிறைய ரெஸ்யூம்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக எப்பயும் உங்களோட ரெஸ்யூம்ஸோட காப்பீஸை நிறைய எடுத்துருப்பாங்க. On arrival at the venue, ensure that the receptionist know you or before an interview. நீங்க கம்பெனிக்குள்ள போகும்போது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இங்க இன்டர்வியூ இருக்கா என்னங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, என்ஷூர் பண்ணிக்கோங்க. கரெக்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இட் நீட் டு பி விசிட் த வாஷ்ரூம் டு ஃப்ரெஷன் அப். இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிக்கோங்க. ஓகே. டு நாட் சிப் கம் சுகர் ஆர் யூ ஸ்லாங். அதாவது கம் வாயில போட்டு சிப் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு சில நம்ம வீட்டில் பேசணும் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்லாங்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ரெஸ்பெக்ட் தம். ஓகே. நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு ரிட்டன் ரெஸ்பெக்ட் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்லாங்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நீட்டாக அவங்ககிட்ட செக் பண்ணுங்க. பி ஷூர் யூ நோ how to pronounce your interviewer's name correctly. உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட பேரை உங்களால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் யார் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்னு சம்மத ஹெச்ஆர் வந்து உங்களை கேட்க போது அவங்களோட பேரை நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். அதுக்காக தான். ஒரு சிலரோட நேம்ஸ் வந்து சரியாக உங்களால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதப்போ அதுவே உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கக்கூடாது. அதுக்காக தான். ஓகேவா? இது என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பி ஆன் டைம். என்ன டேட்ல, என்ன டைம்ல, என்ன லொக்கேஷன்ல இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு முன்னாடியே போயிட்டு கூட அந்த இடத்துல இந்த இடம் தான் அப்படிங்கிறது பார்த்துக்கணுன்றதுனால எந்த தப்பும் இல்லை. நெக்ஸ்ட், செக் அவுட் ஹவு வில் யூ கெட் டு த லொக்கேஷன். அந்த லொக்கேஷன்ஸ் நீங்க எப்படி போவீங்கிறத முன்னாடியே நீங்க ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. ஹவ் வாட் யூ ஆர் கோயிங் டு வியர் அண்ட் ரெடி இன் அட்வான்ஸ். அதாவது நீங்க என்ன வியர் பண்ண போறீங்கன்றத அட்வான்ஸாவே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், do not go to the interview laden down with a physical and psychological or physical baggage. அதாவது mentally depressed, ரொம்ப மூட் அவுட் அது மாதிரிலாம் இன்டர்வியூக்கு போகாதீங்க. மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் யுவர் ரெஸ்யூம், அப்டேட்டட் ரெஸ்யூம். அதாவது இன்கேஸ் நீங்கள் இதே ரெஸ்யூமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறமும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு இப்போ நீங்கள் வச்சிருக்க ரெஸ்யூம்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போட்டு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டீட்டெயில்ஸு, அங்கே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, என்னவா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்கள் ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணணும். இதுதான் அப்டேட் ரெஸ்யூம். ஓகே. நெக்ஸ்ட்டு, on arrival at the venue, ensure that the receptionist know you or there for an interview. இன்டர்வியூ இருக்காங்கிறத அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட், கம் சில் பண்ணுறது, சாக்லேட் சாப்பிட்றது, இது மாதிரி விஷயம் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. Be sure you know how to pronounce your interviewer's name. அதாவது அவங்களோட இன்டர்வியூவர் நேம் கொஞ்சம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், த இன்டர்வியூ. பாருங்க, 2 பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு பர்சனை. இதுமாரி கூட மேபி உங்களுக்கு எடுக்கலாம். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ். ப்ரெசன்டேஷன்னா உங்களை நீங்கள் எப்படி அந்த இன்டர்வியூவில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து பாடி லாங்குவேஜ். இப்போ சும்மா ஹேண்ட் ஷேக் பண்ணணும். மேபி ஜென்ஸாக தான் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஷிவர் ஆகிட்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா போல்டாக தைரியமாக அவங்களுக்கு நீங்கள் கை கொடுக்கணும். ஓகே. பி வெல் க்ரூம்ட் அண்ட் க்ளீன். அப்படின்னா என்ன தெரியுமா? க்ரூமிங்னா என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு க்ரூமிங்னா நீங்கள் ஹேர் கட் பண்ணணும், நெயில் கட் பண்ணணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ண, டக்கின் பண்ணி, பெல்ட் போடணும், ஷூ போடணும். இதெல்லாம் வெல் க்ரூமிங். ஓகே. ஒரு இன்டர்வியூவர் இதை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, தட் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ட்ரை டு லுக் காம் அண்ட் கான்ஃபிடென்ட். எப்பயும் ரொம்ப காமாக இருக்கணும், பட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ பாரு ஷவுட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு
இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அங்க போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பி காம் அண்ட் கான்ஃபிடென்ட். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இன்கேஸ் நீங்க உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கேட்டா கூட போல்டா தெரியலன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. உங்களுக்கான தெரிஞ்ச கொஸ்டினை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி சொல்லுங்க. இன்கேஸ் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது அதை பத்தின ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அதாவது அதை பத்தின தெளிவான அவங்களுக்கு தெளிவா அதை புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது, ஸோ இவங்களை நம்ம ரெக்ரூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஹேவ் அ பிளசன்ட் அண்ட் நேச்சுரல் ஸ்மைல் வித் அ ஃபர்ம் ஹேண்ட்ஷேக். அவங்கள பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல் பிளஸ் ஹேண்ட்ஷேக் கொடுக்கணும். அவங்க கொடுத்தா இன்கேஸ் அவங்க வந்து ஹேண்ட்ஷேக் பண்ண நீங்க வந்து ஹேண்ட்ஷேக் கொடுக்கலாம். சிட் கம்ஃபர்டபுளி வித் போத் feet on the floor, leaning slightly towards the interviewer. Comfortably, அதாவது உங்களுக்கு கொடுக்குற சீட்ல நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்து கால் ரெண்டும் கீழே இருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும், ஷிவர்னஸ் இருக்கும். ஓகே, அது எதுவுமே அவங்க கிட்ட வெளியே காட்டிக்கூடாது. மேபி இருக்கலாம், உள்ளுக்குள்ள அந்த உங்களோட பயத்தை வச்சுட்டு அவங்க கிட்ட ரொம்ப போல்டா இருக்கிற மாதிரி நீங்க காட்டணும். சரிங்களா? உங்களோட ஃப்ளோர்ல வந்து கால் பட்டிருக்கணும். நெக்ஸ்ட் அவாய்ட் நர்வஸ்னஸ் மேனரிசம் லைக் பிளேயிங் வித் யோர் ஹேர் ஆர் ஹேண்ட். அதாவது நர்வஸ்னஸா ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப பயந்து இன்டர்வியூஸ் என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு அவர் யாருமே தெரியாது, உங்களை கொஸ்டின் கேட்க போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ண போறீங்க, தெரியலன்னா வர போறீங்க, அவ்வளவுதான். இந்த வேலை இல்லைன்னா அடுத்த ஒரு இன்டர்வியூ போக போறீங்க. இங்க நீங்க எதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணலையோ அதை கத்துக்கிட்டு அடுத்த இன்டர்வியூக்கு போக போறீங்க. அடுத்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆக போறீங்க. இதுக்காக அவங்கள பார்த்து எந்த பயமும் நீங்க பட தேவையில்ல. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஓகே, அது மாதிரி இந்த ஹேர்ஸ்ல தலையில முடியல இப்படி கோதி விடுறது, கையை போட்டு முறுக்கிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி மேனரிசம் இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு பயப்படாத போல்டா இருக்காங்க, எங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கலாம், அப்பதான் நம்ம கொடுக்குற வேலையை அவங்க ஒழுங்கா பார்ப்பாங்க, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? Do not create any defensive barriers between you and the interviewer, like a briefcase on your knees. அதாவது உங்க பேக் வைத்து காலோட இடுப்புல வச்சுக்கிறது அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மெயின்டைன் நேச்சுரல் ஐ கான்டாக்ட் வித் இன்டர்வியூவர். உங்க இன்டர்வியூவர் அந்த கொஸ்டின் கேட்கும்போது அவங்கள பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. எப்பயோ அவங்கள பார்த்துட்டே இருங்க. சரிங்களா? கீழே குனிஞ்சிட்டு சைட்ல இப்படி பார்க்கறது அது மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், if the more than one interviewer look at the person talking. In case 2 பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா, ஒருத்தர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாங்க, ஒருத்தவங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்களே உங்களை பத்தி தப்பா நினைக்கிற அளவுக்கு பிஹேவ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பி பாசிட்டிவ், போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன். when you are talking, shift your glance from one another. இப்போ நீங்க பேசுறீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ளே ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் பண்றோமா அப்படிங்கறது. do not gesticulate more than needed. ரொம்ப அதிகமாகவும் சொல்லக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட், do not swim and switch on your seat. அதாவது சீட்டுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்து கார்னர்ல வந்து உட்காந்துருக்காது, அதனால இருக்குது. சீட்டோட ஸ்ட்ரைட்டாவே உட்காந்துக்கலாம். சீட்ல உங்களுக்கு கொடுக்குற சீட்ல keep nodding and making appropriate noise to show that you are listening to them. இன்கேஸ் அவங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை பத்தி, இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க வந்து இது மாதிரி ஒர்க்ஸ் நாங்க பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து அவங்கள கவனிக்கிறீங்கிறதுக்கு நீங்க வந்து ஓகே சார், எஸ் சார் அப்படிங்கிற ஒரு நாய்ஸ் வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லணும். அப்பதான் நீங்க வந்து அவங்க சொல்றது நீங்க கவனிக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க வந்து கம்முனே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவங்க சொல்றதை நீங்க கவனிக்கல, ஐ மீன் உங்க மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வர்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எதனா பேசுறாங்க, ஓகே சார், எஸ் சார் அப்படிங்கறத சொல்லணும். அதுக்குன்னு ஓவரா ஓகே சார், எஸ் சார் அப்படின்னு அதுவும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் வேற இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். அப்ராப்ரியேட் இடத்துல அப்ராப்ரியேட்டா கரெக்டா சொல்லணும். ஓகேங்க. above all be yourself.
இதுக்கு முன்னாடி மேலே சொன்னது எல்லாமே நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். This helps the interviewer concentrate on you and not on what you are doing in the interview. இது எல்லாமே இன்டர்வியூவர் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான டிப்ஸ் தான். இப்போ சொன்ன ப்ரெசன்டேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் என்னென்ன சொன்னா, வெல் க்ரூம் அண்ட் கிளீனிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் காம் அண்ட் கான்ஃபிடென்ட், ரொம்ப காமாக இருக்கும். காம்னா அமைதி, ஓகே, அமைதியாக இருக்கணும். ப்ளஸ் கான்ஃபிடென்ட், நம்பிக்கையாக இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ளசன்ட் ஸ்மைல் கொடுக்கணும். ஜஸ்ட் அ ஸ்மைல், ஓகே, நாட் லாக்னா வாய் விட்டு சிரிக்கிறது. ஜஸ்ட் நேச்சுரல் ஸ்மைல்னா ஜஸ்ட் ஒரு புல் சிரிப்பு, ஓகேங்களா. ஒரு ஃப்ரம் ஹேண்ட் ஷேக் இருக்கணும். நெக்ஸ்ட் சிட் கம்ஃபர்டபுளி வித் போத் ஃபீட் ஆன் அ ஃப்ளோர். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருங்க. ஃபீட்டோட கார்னர்ஸ் எல்லாம் உட்காரத்தால உங்களுக்கான ஃபீட்டில் நீங்கள் நல்லா உட்காந்துக்கலாம். அவாய்ட் நர்வஸ் மேனரிசம், அதாவது உங்கள் தலை முடிய கோதிட்டு ஹேண்ட்ஸை இது பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருங்க. நெக்ஸ்ட், டு நாட் கிரியேட் அண்ட் டிஃபென்சிவ் பேரியர் பிட்வீன், அதாவது உங்கள் பேக்ஸை வந்து காலுக்கடியில் வச்சுக்கிறது அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் இருங்க. நெக்ஸ்ட், உங்கள் இன்டர்வியூரை நேருக்கு நேர் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2 பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, இன்னொருத்தர் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மேனரிசமில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஜஸ்ட் ஒன்று கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாகவும் நீங்கள் ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கொஷின் கேட்கறதுக்கு அக்யூரேட்டான ஒரு ஆன்சரை சொன்னால் போதும், ஓகேங்களா. மேபி உங்கள் பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க இதை பொறுத்து தான் ஒரு ரெக்ரூட்டர் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ நான் கடையில் நீங்கள் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது விலை கம்மியாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தால் தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்குவீங்க, கரெக்டாக. அதே தான் ஒருத்தரை நம்ம வேலைக்கு எடுக்கும்போது இந்த வேலைக்கு இவங்க செட் ஆவாங்களா, இவங்க ஒர்க் பண்ணுவாங்களா, இவங்களால நம்ம ஏர்ன் பண்ண முடியுமான்னு ஒரு ரெக்ரூட்டர் யோசிப்பாங்க. திறமையே இல்லாதவங்களை தூக்கி அவங்க உள்ள வச்சாங்கன்னா ப்ராப்ளம் அவங்களுக்கு தான். ஸோ அந்த திறமைகளை நீங்க உங்களுக்குள்ள டெவலப் பண்ணிக்கணும், சரிங்களா. அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஆன்சரிங் இன்டர்வியூ கொஷின், ஒரு இன்டர்வியூல எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும். Listen carefully. If the question is unclear, ask politely for a clarification. நீங்க அவங்க கேட்குற கொஷின்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ஓகே, இப்போ கொஷின் இஸ் அன்கிளியர், உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து புரியலைன்னா பொலைட்டாக அவங்ககிட்ட, சார் இந்த கொஷின் எனக்கு புரியலை, ஓகே இந்த இன்னொரு பார்த்து எனக்காக ரிப்பீட் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா. அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க தேவையில்லை. நீங்கள் போல்டாக கேட்கறதுலே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு புரியல போல நம்ம திருப்பி சொல்லலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா. Pause before answering to consider all facts that may be substantiate your response, which shows you can think. ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் யோசிங்க, திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிங்க. ஏன்னா இங்கே யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் ஆஃபர் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் பி எந்தூசியாஸ்டிக். எப்பயுமே நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கணும். ஐ மீன் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க, ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கணும். கெட் டைரக்ட்லி டு த பாயிண்ட். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு டைரக்டாக போயிடுங்க. டிஸ்கஸ் ஒன்லி த ஃபேக்ட் நீடட் டு ரெஸ்பாண்ட் டு த கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், do not open yourself to areas of question that could pose difficult to you. நீங்களே உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கக்கூடிய ஏரியாவுக்கு நீங்களா போகாதீங்க, சரிங்களா. இன்னும் அந்த ஏரியாவில் நமக்கு வந்து மேபி we are not much அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்களே அவங்கள வந்து அந்த உங்களுக்கு தெரியாத இடத்துல அவங்க கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நீங்களே எடுத்துகிட்டு போயிடாதீங்க, சரிங்களா. Be truthful but do not offer unsolicited information. ட்ரூத்ஃபுல்னா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். பட் அன்சாலிசிட்டட் இன்ஃபர்மேஷன்னா ரொம்ப பொய்யான இன்ஃபர்மேஷனை அங்கே சொல்லாதீங்க,
Focus and refocus attention on your success. Do not feel low because of some failures. அதாவது நீங்க வந்து உங்க சக்சஸை வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். மேபி நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வரும்போது நம்ம வேற ஒரு கம்பெனியில் ரெக்ரூட் ஆக போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹவு டு ஆன்சர் இன்டர்வியூ கொஷின்ஸ். இன்டர்வியூ கொஷின்ஸை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், அவங்கள உங்கள் கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் புரியலைன்னா அவங்கக்கிட்ட திருப்பி நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்கும்போது கொஷின்ஸை கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பாயிண்ட்டை என்ன கொஷின்ஸோ அதுக்கு ஏற்ற ஆன்சர்ஸ் நீங்கள் கெட் டு த பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னமோ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் ஒன்லி த பாஸ்ட் நீட் டு ரெஸ்பான்ஸ் டு த கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் ஏற்ற ஆன்சர்ஸை கொடுக்கணும். டு நாட் ஓப்பன் யுவர் செல்ஃப் டு ஏரியா ஆஃப் கொஷினிங் தட் குட் போஸ் டிஃபிகல்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிற டாப்பிக்கை நீங்களாக கொண்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? கொடுக்குற ஆன்சரை ரொம்ப ட்ரூவாக கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் அட்டென்ஷன் எல்லாமே நீங்கள் அந்த இன்டர்வியூ எப்படின்னா சக்ஸஸ் ஆகணும், அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டோன்ட் வரி அபவுட் அட்மிட்டிங் யூ டோன்ட் நோ பட் கீப் திஸ் பேட் நீங்கள் உங்களை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க எடுக்கலாங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு worry பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் கொஸ்டின். டேக் யுவர் டைம் ஆன் திஸ். ஓகே, ஒரு சிலர் வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ்னால் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் லைக் உங்கள் ஒரு சுச்சுவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துவாங்க. அந்த சுச்சுவேஷன்ஸ் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படிங்கிறது அப்படி கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இட் இஸ் டிசைன் டு சி ஹவ் you cope with the unexpected. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான கொஷின்ஸ், ஐ மீன் வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு கொஷின்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு. Assume all questions are asked for a good reason and answer accordingly. எல்லா கொஷினுமே ஒரு நல்ல ரீசனுக்காக தான் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சரும் பண்ணணும். If you ask a question, keep them brief. Remember that you are being interviewed and not the other way around. Okay. நீங்க இன்கேஸ் அவங்கள கொஸ்டின் எதனா கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அதை நீங்க கேட்குறீங்கன்னா அதையும் கரெக்டா கேளுங்க. அப்பதான் அவங்களுக்கும் அது புரியும். நெக்ஸ்ட், do not bad mouth the old employees who previously employed. இதுக்கு முன்னாடி இந்த எம்ப்ளாயீஸை பற்றி கொஞ்சம் தப்பா அது மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் ஆர் த இன்டர்வியூ கன்சர்ன் வைல் இன்டர்வியூங் யூ. ஒரு கன்சர்ன் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. ஓகே, டஸ் த அப்ளிகன்ட் ஹேவ் எபிலிட்டி டு டூ த ஜாப். அதாவது இப்போ நம்ம இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இந்த ஜாபுக்கு இவங்க வந்து தகுதியான ஆளாங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்க இன்டர்வியூவே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுதியான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாதான் இதுக்கு நம்ம தகுதியானவங்க அப்படிங்கிறத அவங்க எடுப்பாங்க. நெக்ஸ்ட், ஹவு டஸ் he or she relate to people. ஓகே, அவங்க எப்படி இவங்க வந்து மற்ற பீப்புளோட ரிலேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் இஸ் திஸ், அ லீடர் ஆர் அ ஃபாலோவர். நீங்க வந்து எந்த மாதிரியான பர்சன். சம் பர்சன்ஸ் ஆர் ஒர்க் வித் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்து டெக்னீஷியனாக ஜாயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னீஷியனாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில நாலேஜ் அந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணும்போது கிடைச்சிருக்கும். அவங்க வந்து ஒரு 10 பேரை லீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்கள டீம் லீடராக போட்டாங்க. அதான் அது மாதிரி தான் உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் இவங்க வந்து எல்லாரு கூடயும் சேர்ந்து வேலை செய்வாங்களா, இல்லை இவங்க யாரையாவது அவங்க வந்து லீட் பண்ணுவாங்களா, இவங்க வந்து லீடராக எடுப்பாங்களா அப்படிங்கிறது. ஓகேவா? வாட் ஸ்ட்ரென்த் டஸ் he or she have that we need. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க.
Next, in what area he or she is, இவங்க எந்த மாதிரி இடத்துல இவங்க வீக்கா இருக்காங்க. How will this affect his or her performance on the job? இந்த ஜாபுக்கு அவங்களோட வீக்னஸ் எப்படி நம்ம ஜாபை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. What contribution that has the applicant made in the previous company? இன்கேஸ் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு, நீங்க இன்கேஸ் ஒரு 5 வருஷம் வேற ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு இங்க இன்டர்வியூ போறீங்கன்னா அப்போ அங்க வந்து இதை எதிர்பார்ப்பாங்க. இவங்க வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, அங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரீவியஸ் கம்பெனில அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் ஹிஸ் ஆர் ஹிஸ் ஆம்பிஷன் ஆர் தி ரியலிஸ்டிக்? அதாவது உங்களோட ஆம்பிஷன் என்ன? ஆம்பிஷன்னா எய்ம், கோல், இதான் ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட். அவங்களோட எய்ம் என்ன, அது வந்து ரியலா அப்படிங்கறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் லைஃபோட ஆம்பிஷனே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தா எய்ம்லெஸ் பர்சன் இஸ் அ வொர்த்லெஸ் பர்சன். எய்ம் இல்லாத பர்சன் லைஃப்ல வந்து வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க இருக்கும். எப்பயுமே ஒரு எய்ம் செட் பண்ணிக்கோங்க. அந்த எய்ம்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணா அதை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே கண்டிப்பா நீங்க லைஃப்ல ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? he or she have a growth potential. இவங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு பொட்டன்ஷியல், எபிலிட்டி, அந்த ஒரு இது இருக்கா அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. How will the other interviewer react him or her? அதர் இன்டர்வியூவர்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? should this person get an offer? இவங்களுக்கு நம்ம வந்து ஆஃபர் கொடுக்கலாமா, இவங்களை முதல் வேலைக்கு செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு இன்டர்வியூவர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இந்த எபிலிட்டி இருக்கா, இவங்க இந்த ஜாப் எடுக்கலாமா. நெக்ஸ்ட், இவங்க எப்படி பீப்புள்ஸோட ரிலேட் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட், இவங்க என்ன மாதிரியான பர்சன், இவங்களை வந்து எல்லாரோட சேர்ந்து வேலை செய்யலாமா, இல்லை இவங்களை வந்து ஒரு டீம் லீடர் போஸ்ட், ஒரு மேனேஜர், இது மாதிரி ஒரு போஸ்ட்ல போடலாமா அப்படிங்கறத இவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், what strength does he or she have that we need? இவங்களை ரெக்ரூட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் இவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இவங்க எந்த ஏரியால வீக்கா இருக்காங்க, அந்த ஏரியாவில் நம்மளோட ஜாப் பர்ஃபார்மன்ஸ் எதுனா கம்மியாயிடுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இவங்க வந்து ப்ரீவியஸ் கம்பெனில வேலை செஞ்சிருந்தா அங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இவங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்கு, அந்த ஆம்பிஷன் வந்து உண்மையாலுமே அது ரியலான ஆம்பிஷனா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், does she or he have a growth potential? உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு திறமை, பொட்டன்ஷியல், ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. how will other interviewer react to them? அதர் இன்டர்வியூவர் இவங்களை பத்தி என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், இவங்களுக்கு நம்ம முதல்ல வேலை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே யோசிப்பாங்க. ஸோ நீங்க தான் பிஹேவ் பண்ணிக்கணும். உங்களோட பிஹேவியரை பொறுத்து தான் உங்களை ஒரு பர்சன் ரெக்ரூட் பண்றதா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களோட பர்சனாலிட்டி பிளஸ் யுவர் ஆட்டிடியூட். உங்களோட பர்சனாலிட்டினா உங்களோட ஆளுமை, அதாவது நீங்க எப்படி ஒரு பர்சனா இருக்கிறீங்க, ரெஸ்பெக்ட் பண்றீங்களா, உங்க பிஹேவியர், மற்றவங்களை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து உங்க பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட், ஆட்டிடியூட். ஒருத்தவங்க கிட்ட எப்படி, ஆட்டிடியூட்னா அணுகுமுறை, ஒருத்தவங்க கிட்ட எப்படி நீங்க பிஹேவ் பண்றீங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த பர்சனாலிட்டி பிளஸ் ஆட்டிடியூட் கரெக்டா இருந்தாலே டெஃபினெட்லி யூ வில் கெட் த ஜாப். ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆஃப்டர் தி இன்டர்வியூ? இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன? இன்டர்வியூவரை தேங்க் பண்ணணும். ஓகேங்களா? உங்களை தேங்க் பண்ண, இன்கேஸ் அவங்க உங்களை ரெக்ரூட் பண்ணலன்னா கூட ஜஸ்ட் சே தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நெக்ஸ்ட், ஃபாலோ politely if they do not hear within a specified date. Some persons என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்க இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, will call you on some other day. ஐ மீன் ஒரு டேட் ஸ்பெசிஃபைடாக சொல்லி உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி வேர் ஒர்க் ப்ரெஷர் அவங்க வந்து மறக்கலாம். நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ அப்னா அவங்கள பின்தொடர்றது. அவங்க மேபி மறந்துருக்கலாம், சார் இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க,
நான் வந்து இந்த டேட்ல இன்னைக்கு வந்து அந்த டேட்ல என்னோட பேர் இது, நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஆனால் ஐ டோன்ட் ஹியர் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து நான் எந்த தகவலும் வந்து கிடைக்கல. ஸோ என்ன சார் என்னை ரெக்ரூட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். சின்ன if you did not get selected here up for the next interview, in case நீங்க செலக்ட் ஆகலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா லீவ் இட், அது ஜஸ்ட் என்ன ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு ரொம்ப இம்ப்ரூவாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேங்களா? ரீசன் வை யூ டென்ட் கெட் த ஜாப், எதனால நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னா எதனால உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா the vacancy is no longer active. மேபி அந்த வேகன்சி அவங்க ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி அங்கே 1 or 2 போஸ்ட் காலியாக இருந்திருக்கும், அதுக்கு அவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி சம் அதர் ரெஃபரன்ஸ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்கள கூட அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் காம்படிஷன் ஃப்ரம் த இன்டர்னல் கேண்டிடேட். அதாவது இன்டர்னல் கேண்டிடேட்குள்ளே காம்படிஷன் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், என்ன ரெக்ரூட் பண்ணுங்க, ஐ ஹேவ் எபிலிட்டி அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸே கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. You remind them someone they once worked with halo and orange effect. ஹாலோனா அதாவது ஒளி வட்டம். இப்போ நிறைய சாமி போட்டோக்கு பின்னாடி எல்லாம் ஒரு வட்டம் மாதிரி இருக்கு பாருங்களா, லைட்டா பிரைட்டா, அதுதான் ஒளி வட்டம். ஹார்ன்னா மாட்டுக்கு இருக்கு இல்லைங்களா, கொம்பு. அதான், அதாவது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த பெரிய ஒளி வட்டமோ கொம்போ இல்லை. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ், எல்லாருக்குமே இருக்கு. அவங்கவுங்க எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் அவங்கவுங்க ஜாப் எடுத்துக்கிறாங்க, ஜாப்க்கு போறாங்க, இன்டர்வியூல பாஸ் பண்றாங்க, வேலைக்கு போறாங்க, ஏர்ன் பண்றாங்க, ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் வேலைக்கு போகணும்னா யூ ஷுட் டெவலப் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டாதான் நீங்க ஒரு வேலைக்கு போக முடியும். நெக்ஸ்ட், தி ஜாப் இஸ் நாட் வாட் யூ தாட் இட் வாஸ், த ஸ்கில் மே பி அண்டர் யூட்டிலைஸ்ட். மேபி அது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது, மேபி அதனால உங்களுக்கு ஜாப் கிடைக்காம போயிருக்கலாம். தி ஸ்கில் இஸ் நாட் குட் எனஃப் ஃபார் த ஜாப். மேபி உங்களோட ஸ்கில் வந்து அந்த ஜாபுக்கு ஏற்றாப்புல இருக்காது, அதனால உங்களை அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணாம இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் குட் டூ த ஜாப். நிறைய பேர் இதே வேலையை செய்யறாங்க, எதுக்காக நம்ம அவங்கள எடுக்கணும் அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட், யூ ஆர் நாட் அவைலபிள் டு ஸ்டார்ட் த ஜாப் வென் தே வாண்டட். மேபி உங்களுக்கு அந்த வேலை வந்து இந்த ஜாப்ல தான் நீங்க உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு மேபி இல்லாம இருக்கலாம். நெக்ஸ்ட், தேர் வாஸ் சம்ஒன் ஹூ ஹேட் த எட்ஜ். உங்களை மாதிரி வேற யாரோ ஒருத்தவங்க அந்த சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட், கன்க்ளூஷன். ரிமெம்பர், இன்டர்வியூல பேஸ் இதுதான், 7 to 10% வாட் யூ சே. 10% தான், 7ல இருந்து 10% தான் நீங்க என்ன சொல்றீங்க அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு. வாட் யூ சே 20ல இருந்து 30%. ஹவ் யூ சே இட், நீங்க எப்படி அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறது. 60 to 80% is your image, your body language and overall impression you create. அவங்க இன்டர்வியூ கேட்கும்போது உங்களோட பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், கான்ஃபிடென்ஸ், அப்பியரன்ஸ், இது எல்லாமே எப்படி நீங்க கொடுத்தீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட பிஹேவியரல் சென்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்க இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை கேட்குற கொஷின்ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோங்கிறது ஜஸ்ட் 30%. நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களோட ஆட்டிடியூட், உங்கள் பிஹேவியரல் சென்ஸ், உங்களோட இம்ப்ரெஷன்ஸ், இதுதான் 60 to 80%. ஸோ யூ ஷுட் பிஹேவ் யோர் செல்ஃப். Let's now conduct a few